அடுத்ததாக வாழ்த்துறை வழங்கியிருப்பவர் கலைமாமணி விருது பெற்றவர், அண்மையில் கவிதைக்காக வழங்கப்படுகிற மிகச் சிறந்த விருதான கவித்துவ விருது பெற்றவர், 50 ஆண்டுகளுக்கு மேலாக கவிதை உறவு என்ற ஒரு அமைப்பினை தொடர்ந்து நடத்தி வருபவர், கவிதை உறவு என்ற பத்திரிகையின் ஆசிரியர். இவரால் உருவான கவிஞர்கள் ஏராளம். கவிஞர் பிருந்தா சாரதி அவர்களின் இனிய நண்பர் ஏர்வாடி எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய இயக்குனர் லிங்குசாமி அவர்களே, நான் பெரிதும் ரசிக்கிற எழுத்தாளர், மிகச்சிறந்த பண்பாளர் அன்பிற்குரிய ஜேடி குரூஸ் அவர்களே, நான் வருகிற போது கலகலப்பாக இந்த அரங்கத்தை நடத்தி கொண்டிருந்த இயக்குனர் வசந்தபாலன் அவர்களே, வசந்தபாலன் அவர்களுக்கு நான் ஒரு ரசிகர். இந்த அரங்கத்திற்கு வருகிற போது கலகலப்பாக எல்லோரும் சிரித்து கொண்டிருக்கிற போது வேறு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டோமோ என்று கூட நான் நினைத்தேன். அந்த வகையில் கலகலப்பாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு சென்ற வசந்தபாலன் அவர்களே, செய்தியை இவ்வளவு அழகாக சுருக்கமாக நேர்த்தியாக செய்ய முடியும் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிற ஊடகவியலாளர் கார்த்திகேயன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற ஐயா கண்ணன் அவர்களே, பொறியாளர் லீலா அவர்களே, பிரேம ராமச்சந்திரன் அவர்களே, மேடைக்கு முன்னால் இருக்கிறவர்கள் பெயரை சொன்னாலேயே போதும், எல்லார் பெயரையும் செய்து எல்லோருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு இறங்கி விடலாம். அவ்வளவு பெரிய ஆளுமைகள் இங்கே இருக்கிறார்கள். நேற்று தான் திருச்சியில் ஒரு நண்பரை சந்தித்தேன். அந்த நண்பர் இங்கே எனக்கு முன்னால் வந்து எதிரே அமர்ந்திருக்கிறார், திருவள்ளுவர் அவர்கள். அதே போல மேடையில் ஜெயபாஸ்கரன் அவர்களை பார்க்கிற போதெல்லாம் எதிரே அமர்ந்து கேட்பது கூட பெருமை என்று நான் இருக்கிற போது அவருக்கு எதிரே நான் மேடையில் அமர்ந்திருக்கிற வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். ஒரு அற்புதமான கவிஞர். அதே போல் என்னோடு பணியாற்றிய அன்புக்குரிய கவிஞர் விஜயகிருஷ்ணன் அவர்கள், தமிழ் இயலன் அவர்கள், மதியழகன் அவர்கள், ஐயா மகாலிங்கம், இப்படி ஒரு நீண்ட பட்டியல் இந்த அரங்கத்தில் வந்து கலந்து கொள்வது என்பதே எனக்கு ஒரு மிகுந்த பெருமையாக நான் கருதுகிறேன். நான் ஒரு 50 ஆண்டுகளாக, அரை நூற்றாண்டு காலமாக கவிஞர்களோடும் கவிதைகளோடும் தொடர்புள்ளவன். அந்த வகையில் ஒரு 5 ஆண்டுகளாக பிருந்தா சாரதி அவர்களோடு பழக்கம். அவருக்கு நான் அளித்து மகிழ்ந்த கவிதைகளை காட்டிலும் அவர் எனக்கு அளித்து மகிழ்ந்த கவிதைகள் தான் ஏராளம். கவிதை உறவு இதழில் அவருடைய கவிதைகள் வருகிற போதெல்லாம் அவை பெறுகிற வரவேற்பை பார்க்கிற போது நான் அவருக்கு ரசிகனாகிவிட்டேன். பொதுவாக திரைத்துறை சார்ந்தவர்களுக்குத்தான் ரசிகர்கள் இருப்பார்கள். அதாவது நடிகர்களுக்கு இருப்பார்கள், இயக்குநர்களுக்கு இருப்பார்கள், இசையமைப்பாளர்களுக்கு இருப்பார்கள். ஆனால் ஒரு கவிஞருக்கு என்றால் கண்ணதாசன், வாலிக்கு பிறகு யாருக்கெல்லாம் இருக்கிறார்கள் ரசிகர்கள்? வைரமுத்துக்கு இருக்கலாம் ஒருவேளை. அப்படி இருக்கிற போது ஒரு இயக்குனராக, வசனகர்த்தாவாக விளங்குகிற ஐயா அவர்களுக்கு நான் ஒரு ரசிகன் என்று சொல்லிக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி பெருமைப்படுகிறேன். பொதுவாக கவிஞர் வாலி அவர்கள் அடிக்கடி ஒன்றை சொல்வார்கள், எவன் ஒருவன் மிகச்சிறந்த ரசிகனாக இருக்கிறானோ அவன்தான் மிகச்சிறந்த கவிஞனாக சித்திக்க முடியும் என்று சொல்வார். முதலில் நேரடியாகவே கவிதை எழுதுகிறவர்களை காட்டிலும் மற்றவர்களுடைய கவிதைகளை ரசிக்கிறவர்கள் தான் கவிதைகளாக உருப்பெறுகிறார்கள் என்கிற செய்தியை நான் எப்போதும் என் மனத்தில் தாங்கிக் கொண்டிருக்கிறவன். நான் பள்ளியில் படிக்கிற போது கூட கவியரசர் கண்ணதாசன் அவருடைய கவிதைகள், குறிப்பாக திரைப்பாடல்கள் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் என்கிற ஒரு கட்டுரை பொதுத் தேர்வில் எழுதுகிற போது நான் கவியரசர் கண்ணதாசன் அவர்களை பற்றி எழுதினேன். என்னுடைய ஆசிரியர் அடித்தார், கண்ணதாசன் சினிமாவுக்கு பாடல் எழுதுகிற அவசியம், அவரை பற்றி எப்படி எழுதினால் உனக்கு மதிப்பெண் கிடையாது என்று அவர் சொன்னார். ஆனால் அன்றைக்கே அவர் மீது எனக்கு அளப்பரிய மதிப்பு உண்டு. அவர் திரைப்பட கவிஞர் என்று மட்டுமே அறிந்து கொண்டிருந்தவர்கள் அவருடைய கவிதைகளை படித்தால் அவரை விடவும் மிக சிறந்த கவிஞர்கள் இருக்க முடியாது, எளிமையாக இருக்கிறது என்பதற்காகவே அவர் கவிஞர் அல்ல என்று புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிற அந்த தமிழாசிரியருக்கு பின்னாளில் இது நிகழப்போகிறது என்று தெரியாது. என்னுடைய முதல் நூலை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் வந்து வெளியிட்டார்கள். அவருடைய திருக்கரங்களிலிருந்து நான் அந்த வெளியிடப்பெற்ற அதற்கு பிறகுதான் கவிதை உலகில் என்னுடைய வாழ்க்கை பிறந்தது. அவரோடு ஒரு திரைப்படத்திற்கும் நான் ஒரு பாடல் எழுதினேன். இந்த சூழ்நிலையில் எழுத்தை சார்ந்தவர்கள் எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கிறார்கள். பொதுவாக நான் வங்கியில் பணியாற்றி கொண்டிருக்கிற போது வாடிக்கையாளர்கள் தான் எனக்கு கிடைத்தார்களே தவிர தோழர்கள் கிடைக்கவில்லை. இப்போது 20 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அந்த வாடிக்கையாளர்கள் என்னை மறந்து போய்விட்டார்கள், அவர்களை நானும் மறந்து போய்விட்டேன். ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை என் நினைவில் நிற்கிறவர்கள் கவிஞர்கள் தான்.
அந்த வகையில் என்னுடைய மனத்தில் பதிந்திருக்கிற ஒரு மாபெரும் மனிதராக கவிஞராக விளங்குகிறவர் பிருந்தா சாரதி அவர்கள். என்னை வாழ்த்த வேண்டும் என்று அவர் வேண்டிய போது நான் அவரிடம் சொன்னேன், நான் ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் பொய் பேசுவதில்லை. அப்படி ஒரு கவிதை தொகுப்பை நான் எழுதியிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் பொய் பேசுவதில்லை. ஏனென்றால் வாரத்தின் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை பொய்யே பேசி கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. பொய் பேசாவிட்டால் பழிக்க முடியாது. அலுவலகத்திலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, பொய்யே பேசி கொண்டிருந்த காலத்தும் கழிக்க வேண்டியிருக்கிறது. என்னோடு பணியாற்றுகிற அதிகாரிகள் கேட்பார்கள், ஏற்பாடி நான் போட்ட இந்த டிராஃப்ட் அப்படி சரியாக இருக்கிறதா என்று கேட்கும்போது சரியாக இருக்காது. ஆனாலும் கூட இதைப் போல உங்களைப் போல மிக சிறந்த அதிகாரியை பார்க்க முடியாது என்று தொடங்குகிற அந்த நகைச்சுவை. என்னோடு பணியாற்றுகிற சகோதரிகள், சார் இந்த புடவை எனக்கு நன்றாக இருக்கிறதா என்று கேட்டால் அந்த பெண்ணுடைய வண்ணத்துக்கும் அந்த நிறத்திற்கும் பொருந்தவே பொருந்தாது. இருந்தாலும் உங்களை போன்ற அழகிய உலகத்தில் பார்க்கவே இல்லாது என்று ஒரு பொய்யை சொல்லிவிடுவேன். அவர்கள் அதை நிஜமென்று நம்பிக்கொள்வார்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் பொய் பேசுவதில்லை. காரணம், அன்றைக்கு நான் பேசவே முடியாது. நான் வீட்டில் இருக்கிற நாள் அது. வீட்டில் இருக்கிற நாளில் மனைவிதான் பேசிக்கொண்டிருப்பாளே தவிர நான் அமைதியாகத்தான் இருக்க வேண்டியிருக்கும். ஆகவே இன்றைக்கு எனக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. மிகச்சிறந்த மனிதர் என்பது நான் ஞாயிற்றுக்கிழமையின் காரணமாக சொல்வதால் நிச்சயமாக அது உண்மையாகத்தான் இருக்கும். அதைவிடவும் அதிகமாக அவர் மிகச்சிறந்த கவிஞர் என்று சொன்னாலும் அது உண்மையாகத்தான் இருக்கும். நான் இதில் ஏராளமான கவிதைகளை நான் குமுதம் வார இதழை தொடர்ந்து வாசித்திருக்கிறேன். அதே போல மற்ற இதழ்கள் வெளியாகிற போதும் நான் வாசித்திருக்கிறேன். எல்லா கவிதைகளிலும் பொதுவாக கவிதையை பற்றி சொல்கிற போது ஒன்றை சொல்வார்கள். கவிதை என்பது எல்லா பேராசிரியர்களும் எல்லா கவிஞர்களும் மேடையில் இதை தவறாமல் சொல்வார்கள். கவிதை என்பது என்னவென்றால், கவிதையில் ஒரு விதை இருக்கிறது, கவிதையில் ஒரு கதை இருக்கிறது என்ப செய்தியை எல்லாருக்கும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த புத்தகத்தை பொறுத்தவரை கதையில் கவிதைகள் இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒரு பெரிய நெடுங்கதை ஒன்றை அவர் எடுத்து வைத்திருக்கிறார். அந்த கதையை சொல்கிற போக்கில் ஏராளமான கவிதை துணுக்குகளை வீசி செல்கிற அந்த பாங்கு எனக்கு மிகவும் பிடித்தது. கவிதையில் பொதுவாக ஒரு தலைப்புக்கு எழுதுவது என்பது, அந்த தலைப்பு குறித்த செய்திகளை, தரவுகளை தொகுப்பது என்பது ஒரு பண்பாடாகவும் பழக்கமாகவும் இருக்கிறது. அதில் ஐயா பிருந்தா சாரதி அவர்கள் அதை மிக நேர்த்தியாக செய்கிறார் என்பது மிக உன்னதமான ஒரு செய்தி. அன்றைக்குரிய கார்த்திகேயன் பேசுகிறவர்கள் கூட ஒன்றை குறிப்பிட்டார்கள். அந்த பெரிய இடத்து அந்த மிருகங்களுக்கு கூட ஒரு கர்வம் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த குதிரைகள் தெருவில் கிடக்கிற எந்த குப்பைகளையும் அவை சாப்பிடுவதில்லை. அதே போல் அவர் சொன்னதை போல யாரையும் ஏற விடுவதும் இல்லை. ஒரு கம்பீரத்தை காப்பாற்றுகிற மிருகங்களை ஒன்றாக குதிரை இருக்கிறது. அதே போல் யானையும் இருக்கிறது, நாய்களும் இருக்கின்றன. எனக்கு தெரிய எங்களுடைய குடியிருப்பில் இந்த கரோனா நேரத்தில் ஒரு நாய் சேர்ந்தது. அது எப்படி வந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதனுடைய உரிமையாளர்கள், அன்றைக்குரிய மதியழகன் அவர்களுக்கெல்லாம் தெரியும். அதனுடைய உரிமையாளர்கள் ஒருவேளை வெளியூருக்கு சென்றிருக்கலாம் அல்லது அமெரிக்காவுக்கு போயிருக்கலாம். அனாதையாக விடப்பட்ட அந்த நாய் எங்களுடைய குடியிருப்புக்கு வந்தபோது அவ்வளவு டீசெண்டாக நடந்து கொண்டது, ரொம்ப டீசெண்டாக நடந்து கொண்டது. அதை நாய் என்று சொல்வதற்கு கூட எங்களுக்கு சற்று தயக்கமாக இருந்தது. அதற்கென்று ஒரு பெயரும் இருந்திருக்கலாம். அதனுடைய பெயர் என்னவென்று அதை ஓனர்கள் அதை வெளியே அனுப்புகிற போது சொல்லியிருந்தால் அந்த பெயரிட்டு நாங்கள் அழைப்போம். ஆகவே நாங்களே அதற்கு ஒரு பெயரை இட்டோம். அது அங்கு வருகிறவர்கள், இன்று என்னுடைய இல்லத்திற்கு வருகிறவர்கள், முதலில் வருகிறவர்களை பார்த்து அது குறைக்கும். அதற்கு பிறகு நான் அவர்களை அழைத்து செல்வதை பார்த்தபோது இவர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணனுடைய நண்பர் என்று அவரிடம் டீசெண்டாக நடந்து கொள்ளும். இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த மிருகங்களை பற்றி எழுதுகிற போது எத்தனை உன்னிப்பாக அவர் கவனித்திருக்கிறார் என்பதற்கு இந்த களிறு என்கிற ஒரு கவிதையும், அதே போல இந்த குதிரையை பற்றிய நினைவில் வீதியில் நிற்கும் குதிரை என்கிற கவிதையும் மிகச் சிறப்பாக இருக்கிறது. அதை நான் சொல்வதை காட்டிலும் நீங்கள் அதை வாசித்து அறிந்து பாருங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு வரிகளை வாசிக்கிற போதும் அதில் இருக்கிற நுட்பத்தை நீங்கள் உணர்ந்து ரசிப்பீர்கள். அதே போல் யானையை பற்றி சொல்கிற போது, யானையை தனக்குத்தானே வெட்டிய குழி, யானைக்கு மனிதன் வெட்டிய குழி, காடுகள் அதில் புதைந்தன என்கிற ஒரு செய்தி. அதற்கு மேலே காட்டை ஆக்கிரமித்தவர்கள் சொல்கிறார்கள், ஊருக்குள் புகுந்து விட்டதாம் யானை என்கிற ஒரு செய்தி. இதில் அவர் சொல்ல வருகிற செய்தி,
காடுகள் இருக்கிற இடத்தில் யானைகள் இருந்தன, யானைகளும் காடும் இருந்த இடத்தில் மனிதர்கள் செல்லுகிற போது காடும் மறைந்து விட்டது, அந்த யானையும் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அதை நாட்டுக்குள் வந்து விட்டன என்று நாம் சொல்லித் தருகிறோம் என்பதாக அவர் சொல்கிறார். அவை வரவில்லை, நாம் தான் அங்கே போய் இருந்து கொண்டோம். மிருகங்களை விட கேவலமாக காடுகளுக்குரிய இடத்தை நாம் தான் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறோம். நதிகளுக்குள்ள இடத்தை நாம் ஆக்கிரமித்துக் கொண்டு நதி வீட்டுக்குள் வந்து விட்டது என்று புலம்புகிறோம். ஆகவே இது போன்ற நல்ல செய்திகளை எல்லாம் அவர் மிக அழகாக தந்திருக்கிறார். அவருடைய கவிதை தொகுதிகளில் இந்த பச்சையம் என்பது பச்சை ரத்தம், அந்த தலைப்பே ஒரு கவிதையாக இருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு கவிஞராக விளங்குகிற அவரை பாராட்டுவதற்கு நான் மிகுந்த பெருமை அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நான் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார். நான் நிச்சயமாக வருவேன் என்று சொன்னேன். தாமதமாக வந்தாலும் கூட அங்கே தாமதம் இருந்தால் யாருக்கும் தெரியாது. என்னை எக்ஸ்போஸ் செய்ய வேண்டும் என்பதற்காக ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் இந்த விழாவுக்கு தாமதமாகத்தான் வருவார் என்பதை நீங்களும் பார்த்து கொள்ளுங்கள் என்பதற்காக செய்தாரோ என்னவோ. ஆனால் வசந்தபாலன் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற போதே நான் வந்து விட்டேன். வேடியப்பன் அவர்களும் என்னை பார்த்து விட்டார், மேலே அழைத்து வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதையும் என்னுடைய அன்பிற்குரிய நண்பர் பிருந்தா சாரதி அவர்களை சந்தித்ததிலும் ஒரு பெரிய சிறப்பு. நான் பெரிதும் மதிக்கிற இயக்குனர், மிக எளிமையான ஒரு இயக்குனர். அதாவது பழகுவதற்கு அவரை போல ஒரு இனிய இயக்குனரை நான் பழகியதில்லை. நாங்கள் சினிமாவில் அத்தனை தொடர்புகள் இல்லை. இருந்தாலும் எளிமையாக பழகுகிற ஒரு இதமான கவிதை நெஞ்சம் கொண்டவர் அன்பிற்குரிய லிங்குசாமி அவர்கள். அது மட்டுமில்லாமல் மேடைக்கு முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கிற அத்தனை கவிஞர்களும், எனக்கு தெரிந்தவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிருந்தா சாரதி அவர்கள் நிறைய எழுத வேண்டும். பிருந்தா சாரதி எழுதுவதெல்லாம் அன்பிற்குரிய ஜெயபாஸ்கரன் எழுதுகிற கவிதையைப் போலவே கவிதை ஒரு வரவேற்க காத்திருக்கிறது என்பதாக சொல்லி அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி.